கோத்தரத்தை சொல்லுங்க. சிவகோத்திரம் துளசி. சிவகோத்திரசியா துளசிநாமதேசியா. அப்பா அம்மாது அண்ணாது ஒன்று நீ ஏன் சொல்லல? எங்க 3 பேருக்கு நடக்க வேண்டிய நல்லது உன் ஒருத்திக்கே நடக்கணுமா? என் செல்ல அப்பா. எங்கள் மூச்சின் சுவாசமே தாயை போல என்னை உந்தன் நெஞ்சில் சுமக்கும் தெய்வமே கண்கள் காக்கும் இமைகள் போல என்னை நீயும் காக்கிறாய் கஷ்டமேதும் மறந்திடாமல் சுமந்து சென்றாய் தோள்களில் தந்தையாக இந்த உலகில் என்னை காக்கும் தெய்வம் நீயே. கோடீஸ்வரா, நானே உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அப்பா நான் போகவா? நீ போமா, நான் வந்துடுறேன். என்னய்யா, என்னால ஏதாவது வேலையாகணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வர்ற வேலைக்கிழமை என் சின்ன பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கை வைக்கலான்னு. ரொம்ப சந்தோஷம் ஐயா, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. அப்படியே எங்க வீட்டில் வந்து என் பொண்டாட்டி கிட்ட சொன்னீங்கன்னா அவளும் சந்தோஷப்படுவா. இல்ல கோடீஸ்வரா, நான் சொன்னேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். 2 மாசமா அரிசியை மில்லுக்கு எடுத்துட்டு வர மாட்டேன்ற நீ. எதிர்பார்த்த விளைச்சல் வரலைங்க ஐயா, நெல் மொத்தமும் பூச்சி பிடிச்சிருச்சு. அப்படியா ஐயா, நீங்க இப்பவும் என் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறீங்க. எப்படியும் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எங்க வீடு இங்க பக்கம்தான், வந்து மோர் குடிச்சிட்டு போங்க ஐயா. என்ன கோடீஸ்வரா, என்ன பேசுற? உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிடுறது எங்க ஜாதிக்காரங்களுக்கு பிடிக்கல. ஏதோ தெரிஞ்சவன்றதால கூப்பிடுறேன். இப்ப நீ என்னடானா உன் வீட்டுக்கே வந்து மோரை குடிக்க சொல்ற. கொஞ்ச நேரம் இங்க இருந்தனா சொந்தக்காரன் கூட ஆக்கிடுவ போல இருக்கே. நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குற காரணம் உங்க குலமோ இல்லை உங்க பணமோ இல்லை. வயசுல பெரியவர், அனுபவஸ்தர்னு அந்த மரியாதையை நீங்க கர்வமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம் ஆயிடும். ஆனா எப்படி கூப்பிட்டாலும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு எங்க வீட்டு ஆளுங்க வரமாட்டாங்க. என்ன கோடீஸ்வரா இப்படி மரியாதை இல்லாம பேசி நிறுகிற? அவரு விவசாய சங்க தலைவர்னு மறந்து போயிட்டே என்ன? விவசாயிங்கெல்லாம் சேர்ந்து சொன்னதுனால அவர் தலைவர் ஆனாரு. விவசாயிங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சவரு சட்டத்தையே உருவாக்கினாரு, அம்பேத்கர் ஆனாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு அம்பேத்கரை உருவாக்க வேண்டாம், அது உங்களுக்கே நல்லது கிடையாது. அவன் பாட்டுக்கு பேசிட்டு போறான், நீங்க என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க? நரித்தந்திரமா இருக்கிறவன் தான் இந்த இடத்துல வாழ முடியும்டா. இந்த மாதிரி எதிர்த்து நிற்கிறவனுக்கு வாழ்க்கை இருக்காது. இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம், நாளைக்கு இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வருவான், அவன் கொடுப்பான் இவனுக்கு பதிலடி. வாடா போலாம்.